கர்த்தர் நாமத்துல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ஒரு பெரிய ஆனந்தம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு நீங்க தேடிட்டு வந்த விடுதலை நீங்க இன்னைக்கு காண்டு நீங்க அதை அடைய போறீங்க. It's yours today, my dear brothers and sisters. இன்னைக்கு நீங்க சரியான இடத்துல வந்திருக்கீங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு உங்களை சந்திக்கிற நாளாக இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு நம்ம கர்த்தர் பேசுற வார்த்தையை கேட்போம், அவரை துதித்து ஆராதனை செய்வோம். முடிஞ்சா நம்ம என்ன செய்வோம், அப்புறமேல எந்திரிச்சு நின்று குதிச்சு ஆடலாமே. ஓகே, வாங்க நம்ம என்ன செய்வோம், நான் உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த ஆராதனை சர்வீஸ்க்கு. நம்ம என்ன செய்வோம்னா, முதல்ல கண்களை மூடி நம்ம ஜெபித்துட்டு அப்புறம் நம்ம எல்லா காரியங்களும் செய்யலாம். வாங்க என் கூட ஜெபிக்கிறீங்களா? வாங்க கண்களை மூடுவோம். அப்பா, இங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நாங்கள் அனைவரும் அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களோட கிருபையின் சிங்காசனம் முன்னாடி அமர்கிறோம் அப்பா. ஏனென்றால் நாங்கள் அமரும் வேளையில் அப்பா நீங்க எங்களுக்காக கிரிகை செய்றீங்களப்பா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு அப்பா. உங்களோட வசனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு அப்பா. எங்கெங்கெல்லாம் நாங்கள் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு அப்பா ஒரு உதவி எங்களுக்கு கிடைக்காதான்னு நாங்க கேட்டுக்கொள்ளும் வேலையில் அப்பா நீங்கள் எங்களை சந்திக்கிற நாள் இன்னைக்குப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆனந்தம், பெரிய அற்புதம், பெரிய விடுதலை எங்களுக்காக காத்திருக்குனாப்பா. அதனால நாங்கள் செய்ய போற அனைத்து காரியங்களும் அப்பா உங்க பொறுப்பாதத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். வாங்க நம்ம இப்ப என்ன செய்வோம்னா, நம்ம எல்லோருமே எந்திரிச்சு நின்று நம்ம பிரதர் கிறிஸ்டோபர் நம்மள துதி ஆராதனை நடத்த போறாரு. எந்திரிச்சு நின்று ஆடி பாடி நம்ம துதிப்போம். வாங்க. கரங்களை தட்டலாம். இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே, உலகமீட்ட கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே, உலகமீட்ட கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க சொல்லுவோம். அன்பான தேவனே, தாவீதின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. அன்பான தேவனே, தாவீதின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. தேவனே, மெய்யான தேவனே, சிருஷ்டிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே. உன்னத தேவனே, மெய்யான தேவனே, சிருஷ்டிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே, உலகமீட்ட கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே, உலகம் மீட்ட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்றுமே.
இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே. உலக மீட்ட கர்த்தரே சோஸ்தரிப்போம் என்றுமே. இஸ்ரவேலின் தேவனே போற்றி பாடுவோம் ராஜனே. உலக மீட்ட கர்த்தரே சோஸ்தரிப்போம் என்றுமே. கைகளை போய் ஆசிச்சு கையை ஆசிச்சு ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya. பலத்த கருத்தை கொடுப்போம் தேவனுக்கு. நன்றி ஆண்டவரே. நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாத்துற தேவன் இயேசு கிறிஸ்து. நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்புறீங்கன்னா நம்ம கண்ணீர் எல்லாத்தையும் துடைக்கிறாரு. நம்புறீங்களா? ஆமீன் சொல்லுங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை கடந்ததை நினைத்தே கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்தே கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். அது இன்றே நீ காண்பார், அது இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர்
கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்க மேலாக, திராணிக்க மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்க மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீர் தப்பி செல்ல வழி செய்வார், நீர் தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நன்றி ஆண்டவரே, எங்க கவலை எல்லாம் மறைச்சதுக்கு நன்றி ஆண்டவரே, எடுத்து போட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கூட நம்ம தேவனை ஆராதிக்கிற இந்த வேலையில கூட ஒரு சிந்தையோடு அவரை நினைத்து பார்த்து இந்த பாடலை நம்ம பாடுவோம். அவரே ராஜாவா இருக்கிறார், அவரோட கோட்டையா இருக்கிறார், அவரோட ரட்சகரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உங்களை பாட வழி நடத்துங்க ஆண்டவரே. தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் நாள்
சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. மறுபடியும் சொல்லுவோமா உங்க குரல்ல சத்தமா? நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆண்டவருக்கு பலத்த கருத்தை கொடுப்போமா? நன்றி ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே, நீர் உன்னத தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரே இந்த வேலையில் கூட உங்களை நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒரு மனமா நாங்கள் கூடி இந்த இடத்துல உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி. நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அது உங்களோட கிருபை ஆண்டவரே. நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா உங்களோட இறக்கம் ஆண்டவரே. எங்களை தாங்கி பிடிச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லா ஜனத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஒரு பலத்த ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இபிசிசியன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வேளையில் கூட ஒரு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் அந்த மத்தியான வேளையில் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஆராதனைக்கு வந்த உங்களை ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் கூட ஆராதனை நடத்தின கிறிஸ்தப்பர் அவர் டீமுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். வந்து கலந்து கொண்டதுக்காக நன்றி. குடும்பமாய் நான் விசுவாசிக்கிறேன். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
அதே வேளையில் நம்ம மத்தியில் இந்த வேளையில் கூட புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்படி நம்மளுடைய ஆராதனைக்கு ஆன்லைன் ஆராதனைக்கு வந்திருந்தா உங்ககிட்ட இருந்து தயவாக ஒரு உதவி. நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த QR கோட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை தந்தீங்களா கண்டிப்பாக ஆராதனை முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்வோம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆராதனைக்குள்ள இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ பிரதர் ராஜ், ரொம்ப அழகாக நம்மளை வந்து நான் வரவேற்றதுக்கு. மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ், ஒரு 2 அறிவிப்பு இருக்கிறது, 2 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிறது. நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. முதலாவது, நம்ம முன்ன வந்து ஆன் சைட்ல மீட் பண்ணும்போது நம்ம சாட்சிகளை நிறைய கொண்டு வருவோம். ஆமாவா இல்லையா? நினைவு இருக்குதா உங்களுக்கு? எத்தனை சாட்சி நம்ம கேட்டோம். ஒவ்வொரு சாட்சியும் என்ன செய்யும்னா நம்ம எல்லாரையும் ஊக்கப்படுத்தும். அதே வேளையில வந்துன்னா சாத்தானுக்கு ஒரு லெஃப்ட்லயும் ரைட்லயும் கொடுத்த அரை மாதிரியும் இருக்கும். ஆனாலும் இந்த நம்ம ஆன்லைன் வந்ததுல இருந்து சாட்சி கொடுக்கறது வந்துன்னா ரொம்ப குறைவாயிருச்சு. அதனால நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, நீங்க இனிமே வந்துன்னா சாட்சி கொடுக்க ஆரம்பிக்க போறீங்க. எப்படி சாட்சி கொடுக்கறது? சாட்சி கொடுக்கறதுன்னா நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம கையில வந்துன்னா நல்ல ஹெட்போன்லாம் இருக்கிறது. இப்ப நம்ம ஹெட்போனை எடுத்து நம்ம வந்துன்னா ரெக்கார்டிங் பண்ணி இந்த சாட்சிகளை நம்ம லீடர்ட்ட அனுப்புவோமே. அப்படி நீங்க வந்துன்னா ஒரு நல்ல பலமான சாட்சியை வச்சிருக்கீங்கன்னா, அல்லாட்டி உங்களுக்கு நல்ல ஒரு சாட்சி இருக்குன்னா பகிர்ந்து கொள்றதுக்கு தயங்காதீங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. யாராச்சும் சொல்லி அந்த கேமரா அந்த போனை பிடிச்சி அழகா ரெக்கார்ட் பண்ணி நீங்க நம்ம லீடர்ஸ்க்கு அனுப்பலாம். யார் யாருக்கு நீங்க அனுப்பலாம்? நீங்க பிரதர் டேனியலுக்கு அனுப்பலாம், பிரதர் ராஜுக்கு அனுப்பலாம், பிரதர் டோரேனுக்கு அனுப்பலாம், பிரதர் கிறிஸ்டோபருக்கு அனுப்பலாம், எனக்கு கூட நீங்க அனுப்பலாம். நல்லா நீங்க அந்த ரெக்கார்டிங்கை செஞ்சு நீங்க வந்துன்னா அனுப்பி விடுங்க நம்ம லீடர்ஸ்ட. ஒவ்வொரு வாரமும் இதுக்கப்புறம் நம்ம சாட்சி கேட்க போறோம். ஒருவேளை இந்த நாள்ல இருந்து கூட நம்ம சாட்சி கேட்கலாம். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட், நம்ம 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம EPCC ஆண்டு விழா, 24வது ஆண்டு விழா. EPCC ஆண்டு விழா இந்த தடவை நம்ம 31ஆம் தேதி அக்டோபர்ல நம்ம கொண்டாட போறோம் 5 மணிக்கு. நாங்க உங்கள்ட்ட சொல்றோம் எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம கொண்டாட போறோம்னு. ஆனா இந்த ஆண்டு விழா வந்து ஒரு புதுமையாக இருக்க போகுது. ஏன் தெரியுமா? நம்மளோட ஃபேமிலி டே கெட் டுகெதரும் நம்ம குடும்பமும் ஒன்று கூடி இந்த நாள்ல நம்ம வந்துனா கொண்டாட போறோம். இதுதான் நம்மளுக்கு வந்துனா விசேஷமான ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட். ஆயத்தமா இருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த நேரத்துல, இந்த புனிதமான நேரத்துல நம்மளோட காணிக்கை தஸ்ம பாகம் நம்ம அப்பா வீட்டுக்கு கொண்டு வரோம். இதுக்கு நான் பாஸ்டர் சேமன் அழைக்கின்றேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்குமே பிரேஸ் தி லார்ட். சரி, நம்ம தஸ்மபாகம் காணிக்கையும் எடுக்காததுக்கு முன்னே உங்களுக்கு எல்லாம் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். எப்போ நம்ம சர்ச்சை திருப்பி திறக்க போகிறோம்? When are we going to open the church again? ஆமா, எப்போ திறக்க போறோம் சபைன்னு ரொம்ப பேர் ஆவலோட காத்துட்டீங்க. So Penang is now in stage number 2. பினாங்க வந்துன்னா 2வது பங்கத்துல இருக்காங்க. So we must move to stage number 3. நம்ம 3வது பங்குக்கு போனாதான் முடியும். Then we will open the church. அப்பொழுது சபை திறக்கப்படும். So we hope by God willingly by November. நவம்பர் மாசத்துக்குள்ள கர்த்தரோட We விருப்பத்தோட pray that that will happen. நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம் இந்த காரியம் நிச்சயமாக நடக்க வேண்டும்னு. So when we open, நம்ம சபையை திறக்கும் 3 போது things we must remember. 3 காரியம் நம்ம நினைவு Number வைக்கணும். 1, முதலாவது, we must remember that our members' spirituality is important. நம்மளோட சபையார்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Because according to research, about 34% of members don't connect to online services anymore. ரிசர்ச் பிரகாரம் ஒரு 34% ஜனங்கள் வந்துனா இந்த ஆன்லைன் சபைகளை வந்துனா அவங்க வந்துனா பங்கு கொள்ளவில்லை. Another 32% they go online church shopping. இன்னொரு 32% என்ன செய்றாங்கன்னா ஒரு சபையா வந்துனா ஷாப்பிங் போற இருக்காங்க. Only about 32% or 33% are faithfully following their local church. ஒரு 32-34% தான் ரொம்ப விசுவாசமா அவங்க சபையில நடக்கிறது வந்துனா ஃபாலோ பண்றாங்க. So we want to make sure we open the church so people can come. அதனால நம்ம இந்த சபையை திறக்கும்போது எல்லாரும் வர்றதுக்காக இருக்க வேண்டும். So number 2 is the safety of the members. நம்ம அங்கத்தினரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். So we must make sure that all the air condition system, the ventilation, we need to add some additional thing in order to keep cleaning the air.
நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும்னா இந்த ஏர் கண்டிஷனரும் சரி நம்ம வந்துன்னா இதுக்கு வந்து நான் இன்னும் வந்துன்னா வேற பல காரியங்கள் வந்துன்னா பொருத்த வேண்டும். அப்பொழுதுதான் இங்க இருக்கிற காத்து வந்துன்னா சுத்தமாக இருக்கும். All right. And then the question, only vaccinated people are allowed to come? இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. யார் யார் வேக்சின் போட்டுருக்காங்களோ அவங்க ஒண்டி தான் வர முடியுமா சபைக்கு? How it's very hard for me to put the usher outside and say you're not vaccinated, go home. பாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படி நீங்க வேக்சின் போடலனா அஷர் வந்துனா திருப்பி நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றதுக்கு. So it's very hard. ரொம்ப கஷ்டமான காரியம் இது. சின்னங்கான ஒரு பதில் கொடுக்க முடியாது இந்த கேள்விக்கு. அப்பயும் we will try and to do all we can to make sure that God's house is open for everybody. நம்ம எல்லா முயற்சியும் எடுப்போம். கர்த்தர் தேவனோட வீடு எல்லாருக்குமே திறக்கப்பட்டதாக இருக்கும். Those not vaccinated, யார் யார் இன்னும் அந்த வேக்சின் எடுக்கலையோ, like how in the state of Sarawak, சரவாக்கை போல they don't stop. அவங்க நிப்பாட்ட மாட்டார்கள். They let you come. அவர்கள் உங்களை வரவேற்பார்கள். But they will say tidak digalakkan. ஆனா அவங்க சொல்லுவாங்க அவசியமா வரணும்னு முக்கியம் இல்லைன்னு. But they tell you there is a risk, higher risk for you to be infected. அதனால அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கோவிடால பாதிக்கப்படுறதுக்கு ரொம்ப ஹையாக சான்ஸ் இருக்குது. But if you come, it's on your own risk. ஆனா அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா அது நீங்க உங்க சொந்த ரிஸ்க் எடுத்து தான் நீங்க வரீங்க. So I believe Penang state might follow the same. I don't know, but we will talk to the state government not to stop people. பாஸ்டர் வந்துனா ஸ்டேட் கவர்மெண்டோட பேசுவாரு. வந்துனா ஜனங்களை வந்துனா தடை செய்யாம இருக்கிறதுக்கு. So that the house of God is open for all. அப்பொழுது தேவனோட வீடு எல்லோருக்குமே திறக்கப்பட்டதாக இருக்கும். Maybe to do some testing in your home before you come, something like that. நீங்க என்ன செய்யுங்க, வீட்ல முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணுங்க வந்துனா சபைக்கு வர. But we will let you know what to do, don't worry. ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்கள்ட்ட சொல்லுவோம் நீங்க என்ன செய்ய வேண்டும்னு. Yeah, so that's the safety part. இதுதான் வந்துனா நம்மளோட பாதுகாப்பு. The last is unity. மூணாவது காரியம் நம்மளோட ஒற்றுமை. This kind of question, vaccine not vaccine, this what will break the church. இந்த வேக்சின் போட்டுருக்குமா வேக்சின் போடலையோ இதுதான் சபைக்கு பிரிவினை உண்டாக்குது. Though vaccine is important, வேக்சின் ரொம்ப முக்கியமாக இருக்குது. but let's not break the church because of this issue. ஆனா இந்த காரியத்தினால சபையை நம்ம உடைக்க I've been வேண்டாம். telling to all the congregation, பாஸ்டர் வந்து எல்லா சபையிட்டும் சொல்லி இருக்காரு. keep telling them, let's maintain our unity. நம்மளோட ஒற்றுமையை நம்ம காத்துக்கொள்வோம். Because we cannot let this issue break us up. ஏன்னா இந்த மாதிரி காரியங்கள் நம்மள வந்து ஒரு பிரிவினைக்கு கொண்டு வரக்கூடாது. Our unity is important. நம்மளோட ஒற்றுமை ரொம்ப முக்கியமானது. So let's keep the unity. Amen. அதனால நம்ம முக்கியமா நம்ம வந்துனா ஒற்றுமையை காத்துக்கொள்வோம். So these are the three things. இதுதான் இந்த மூணு காரியங்கள். Okay. Please pray for Penang. வாங்க நம்ம பிணைங்காக நிச்சயமாக நம்ம The ஜெபிக்க numbers வேண்டும். will keep coming down. அப்போ வந்து அந்த எண்ணிக்கை கோவிடால Pray தாக்கப்பட்ட for our chief minister, நம்மளோட சிஎம் காக நம்ம ஜெபிப்போம். so that God will give him wisdom how to manage the current COVID situation. தேவன் அவருக்கு வந்து ஞானத்தை கொடுப்பார் எப்படி இந்த கோவிடாட பிரச்சனையை வந்து சந்தித்து கொள்றதுக்குன்னு. ஆமென். சரி வாங்க நம்ம தஸ்ம பாகம் காணிக்கையும் எடுக்க போறோம். அதுக்கு முன்ன ஒரு படத்தை பார்ப்போம். we're going to see the pictures guys on இதான் நம்ம பிணைங் ஜிஹெச்க்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். வந்து தண்ணி, இன்னொன்று வந்து கட்டில், இந்த மாதிரி சிம்பிளான கட்டில். ஏன்னா கட்டிலுக்கு படுக்கிற இடம் கூட இல்லாமல் போயிட்டாங்க ரொம்ப பேர் கோவிட் பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர் த கோத்தாச்செரியா. இன்னும் வந்து இது வந்து கோத்தாச்செரியா 100 கோத்தாச்செரியா கொடுத்துருக்கோம். யாருக்கு கொடுத்ததுன்னா the front liners, we gave this to the front liners. இது வந்து நம்ம வந்து யார் வந்து ஃப்ரண்ட் லைன்ல வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. So காலையில ராத்திரி நிக்காம வேலை பார்க்குறாங்களே, ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 100 கோத்தா சரியா கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து there are some gifts inside the box. உங்களுக்கு வந்து அந்த பர்ஸ் இருக்கும். கடைசியானது வந்து third thing is we donated an incubator. நம்ம வந்து இன்குபேட்டரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். So one incubator we donated one. நம்ம சபையார் வந்து ஒன்னு கொடுத்துருக்கோம். It's about 32,000 plus one incubator. ஒரு இன்குபேட்டரோட விலை வந்து 32,000க்கு மேல இருக்கு. So we thank all of you for giving towards the Help COVID. The Help COVIDக்கு நீங்க கொடுத்து உதவி செய்தீங்களா உங்களுக்கு ரொம்ப நன்றி. So we can also bless others. நீங்க வந்து பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். There are 7 churches come together. 7 சபைகள் ஒன்றா கூடினார்கள். You see the pictures of the pastors there. வாங்க நம்ம அந்த சபையோட பாஸ்டர்களை பார்க்கலாம். So those pictures are the pastors in Penang. Total the 7 churches gave about 350,000
இந்த 7 சபைகள் என்னாக ஒன்றா கூடி ஒரு 3 லட்சத்துக்கு மேல கொடுத்திருக்கார்கள். So praise the Lord, EPCC also was able to give because of your generosity. நம்ம EPCCயும் கொடுத்து உதவி செய்ய முடிஞ்சு ஏன்னா உங்களோட பெருமனதாக. So let's give to the Lord. வாங்க நம்ம கர்த்தருக்கு கொடுப்போம் இந்த So there are நேரத்துல. 3 ways how you can give. 3 வழிகள் இருக்குது. So you can write a check ஒரு செக் எழுதலாம் online, ஆன்லைன் or மூலமாக, you can give by ATM. ATM மூலமாக And finally you can give by the Touch and Go e-wallet. Touch and Go options. e-wallet மூலமாக நீங்க கொடுக்கலாம். சரி வாங்க நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரதர் சார்ல்ஸ் நம்மளுக்கு ஜெபம் பண்ண போறாரு. வாங்க நம்ம கண்களை மூடி இந்த ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். அப்பா எங்க பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்துலப்பா நாங்கள் ஒரு மனதாக நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்பா முதலாவது நீங்க உங்களோட ஒரே ஒரு குமாரன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களப்பா. நாங்க உங்களுக்கு கொடுக்கவில்லையாப்பா, ஆனா நீங்கள் தான் அப்பா முதல்ல எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களப்பா. எங்களுக்கு நீங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுக்கு திறமையை கொடுத்துருக்கீங்களப்பா, அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்களப்பா, நிறைய வழிகளை கொடுத்துருக்கீங்களப்பா. அதனாலப்பா இந்த நேரத்துல நாங்க கொண்டு வர காணிக்கை தஸ்ம பாகத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. இது கர்த்தர் உங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கிறதுக்கு உங்களோட கிருபையை தாருங்களப்பா. கொடுக்கிற கரங்களை நீங்கள் ஆசீர்வதிங்களப்பா. இவர்களப்பா ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்க வழி நடத்துங்க அப்பா இவர்களை. இந்த காணிக்கை இந்த தஸ்ம பாகம் பெரிய லெவலாக போய் பிறரோட தேவைகளை சந்திக்கிறதுக்கு உங்க கிருபையை தாங்களப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Video. Praise the Lord. எங்களோட சாட்சி என்னன்னாக்கா, நாங்கள் குடும்பமா என்ன சாட்சி சொல்ல போறோம்னாக்கா, நான் 22 கோவிட் பாசிட்டிவ்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ண அன்னைக்கு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்தேன். எனக்கு ஆக்சிஜன் லெவல் 81 இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க கண்டிப்பா அட்மிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு 4 நாள் எனக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறமா எனக்கு டாக்டர் கேட்கறது யாராச்சும் பேசணும்னாக்கா ஆமா இல்ல அப்படின்னு தலையதான் ஆட்டுக்காரு. எதுவும் யோசிக்கிறதா ஒண்ணுமே எனக்கு தெரியாது, என்ன செஞ்சேன்னு நான் ஒண்ணுமே தெரியாம இருந்துட்டேன். அப்புறம் 4 நாள் கழிச்சுட்டு நிறைய மருந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் அப்படியே எடுத்துட்டு ப்ரேயரும் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்காக ப்ரே பண்ணாங்க. அப்புறமா 4 நாள் கழிச்சுட்டு எனக்கு ஆக்சிஜன் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் நடக்க முடிஞ்சிச்சு, பேச முடிஞ்சிச்சு என்னால. அப்புறம் இன்னொரு 4 நாள் கழிச்சுட்டு டாக்டர் என்ன செஞ்சிட்டாங்க, உனக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ஓகே நீ நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி 12வது நாள் என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எனக்காக ப்ரே பண்ணேன் எல்லாத்துக்காகவும். அப்புறம் எனக்காக ப்ரே பண்ணதுக்கு, எனக்கு சாப்பாடு கொடுத்து, ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப சாப்பாடு கொடுத்ததுக்கு, மருந்துங்க வாங்கி கொடுத்து, நம்ம பாஸ்டர் சார் நிறைய பேர் எங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஜெபத்துல நிறைய பேர் இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. நான் ரிகவர் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு. லீசா அட்மிட் பண்ணது 22 தேதி நாங்கள் கிளினிக் செப்டம்பர் போயிட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போயிருந்தோம். நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண போயிருந்தோம், இந்த மாதிரி வாய்ப்பு அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் சொல்லி ஸோ அங்கே எங்களுக்கு பிங்க் டேக் மாட்டிட்டு பாட்டி வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ பிங்க் டேக் மாட்டின அன்னிலேருந்து எங்களுக்கு பிங்க் டேக் கலட்டுற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. லஞ்சு டின்னர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களோட சர்ச் மெம்பர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க உதவி செஞ்சுக்கிட்டாங்க. சில பேர் ஃபுட் பண்ணால ஆர்டர் பண்ணாங்க, சில பேர் வீட்டுக்கு எடுத்து ஃபுட் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஸோ இன்னொன்று வந்து என்னன்னா 22ஆம் தேதியிலேருந்து எனக்கு வந்து ஃபீவர். ஸோ ஃபீவர் 2 நாள் செஞ்சு மாஸ்டருக்கும் வந்து ஃபீவர் வந்துச்சு. ஸோ கர்த்தர் கிருபையினால வந்து மெல்பர்னுக்கும் மெர்லினுக்கும் வந்து எந்த ஃபீவரும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் வந்து எந்த ஃபீவரும் இல்லை. ஸோ ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா இத்தனை நாள் எங்களை ஹெல்ப் பண்ணி இத்தனை நாள் எங்களை பாதுகாப்பா டேக் கேர் பண்ணதுக்காக வந்து நன்றி சொல்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏன்னா உங்களோட ப்ரேயர் இல்லாமல் நாங்கள் இந்த நாள் பாஸ் பண்ணதுக்கு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். Hi, I'm Ronald. Okay, I'm new to EPCC Tamil Church. I was brought by Brother Charles. Okay, நானே ஒரு சாட்சி சொல்ல போறேன். இந்த சாட்சி இப்போ எப்பன் இந்த பூடி சென்டர்ல எப்பன் பண்ணுச்சு. ஓகே, இந்த பூடி சென்டர்ல நானே அங்க ரத்தம் கழுவுறேன். ஓகே, 40 பேஷண்ட் இருக்காங்க. அது 40 பேஷண்ட் டிஃப்ரெண்ட் ரேஸு, 10 பேர் நர்ஸ். ஓகே, அந்த 10 பேர்ல 40 பேர்ல மத்தியில என்னைய ப்ரீச் பண்ண சொன்னாங்க, ப்ரே பண்ண சொன்னாங்க. அண்ட் தென் வார்த்தை நான் சொன்னேன். ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டு பிற்பாடு எல்லாமே வந்து ரொம்ப சூதிங்கா இருந்துச்சு. அண்ட் தென் அவங்க வந்து என்னைய கையை பிடிச்சு பைபிளை கேட்டாங்க, தமிழ் பைபிள் கேட்டாங்க, and then இங்கிலீஷ் தியங்குவால கேட்டா மெண்ட்ரின் பைபிள கேட்டாங்க. and then எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. God is using us in anywhere. I say God is using in anywhere. Even Buddhist center kuda God using me. You see, that means I am asking you all also to be encouraged, and I am giving you the word of encourage to do the same thing. You see, we have to do our word. What is the God is asking us to do? To go and preach the word of God. Okay, to preach the word of God to unknown people who doesn't know the Bible. And then they will be feel very soothing, and they will come to the Lord kingdom. They will come to our kingdom. Okay, that is what the God is asking us to do. Thank you very much and praise the Lord. Hallelujah for the 5 people that I have already talked them to. Thank you, Lord Jesus. Amen. 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சாட்சியெல்லாம் கேட்கறதுக்கு. ரொம்ப நன்றி பிரதர் மோகன் அண்ட் ஃபேமிலி அண்ட் பிரதர் ரோனல் உங்களோட சாட்சி அனுப்பி விட்டதுக்கு நம்மளுக்கு. சரி, நம்ம மக்கள் இபிசிசி தமிழ் சபையோட மக்களுங்க யாராருக்கு இன்னும் சாட்சி வச்சுருக்கீங்களோ வீட்டில், ரொம்ப அற்புதமான காரியம்லாம் நடந்திருக்கும், எங்களுக்கு தெரில. சொந்தமாக வச்சுக்காதீங்க அந்த காரியத்தெல்லாம், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வீடியோ செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் வீடியோ எடுக்க முடியாட்டி நீங்கள் உங்களோட சாட்சியை கூட நீங்கள் எழுதி கொடுக்கலாம். நம்ம வந்து அதை அந்த சாட்சியை நம்ம படிச்சிருவோம். ஓகே, சரி, எப்பயாச்சும் முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அந்த சாட்சியை. ஆமென். வாங்க கர்த்தரோட வார்த்தையை நம்ம கேட்போம். இப்போ லெட்ஸ் ஹியர் த வேர்ட் ஆஃப் காட் நவ். அண்ட் பிரதர் சார்ல்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவார். then we pray for us, brother Charles. ஓகே, வாங்க நம்ம கண்களை மூடி திருப்பி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துலப்பா நீங்கள் எங்கள் கூட என்ன பேச போறீங்கன்னாப்பா, எங்களோட சிந்தை எங்களோட இருதயத்தை அப்பா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, உங்களோட வார்த்தையில ஜீவன் உண்டாப்பா, சத்தியம் உண்டாப்பா, ஒரு பெரிய விடுதலை உண்டாப்பா. இந்த 3 காரியங்களும் அப்பா இன்னைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் மூலியமாக இன்னைக்கு கொடுக்க போற பிரசங்கம் மூலியமாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை நாங்கள் காண வேண்டும் அப்பா. ஆசீர்வாதிங்கள் அப்பா, எங்களுக்கு அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் இன்றைய பிரசங்கம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். Today onwards I want to share a theme on relationship. இந்த நாள்ல இருந்து பாஸ்டர் வந்துனா உங்களுக்கு வந்துனா உறவை பத்தி It's பேசுறதுக்கு relationship with God, of course. கர்த்தரோட ஒரு உறவுதான். So like you heard just now, நீங்க முதல்ல கேட்ட பிரகாரம்
32 to 33% of members have never connected to online. 32-33% ஜனங்கள் வந்து இந்த ஆன்லைன் சபை கூட வந்து தொடர்பு கொள்ளவில்லை. Why? ஏன்? There could be many reasons. நிறைய காரணங்கள் இருக்கலாம். Many challenges. நிறைய சவால்கள் இருக்கலாம். Discouragement. அவங்களுக்கு வந்து பல காரியங்கள் விட்டு கூட Or இருந்திருக்கலாம். no easy connection to online services. ஒருவேளை வந்து இந்த ஆன்லைன் கனெக்ட் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். So people's relationship with God probably have become cold. அதனால வந்து தேவனோட உள்ள உறவு வந்து கொஞ்சம் So I want to help build back that relationship for us. இன்றைக்கு அந்த உறவை திருப்பி கட்டி கொள்ளறதுக்காக இன்னைக்கு நம்ம பேச போறோம். So I pray the Holy Spirit will speak to you. நான் ஜெபிக்கின்றேன் பரிசுத்த ஆவி உங்க கூட தெளிவாக The பேசுவார். first scripture I want to show to you is Revelation chapter 2 verse 4. முதல் வசனம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 4. Brother Charles, நீங்க படிங்க. நான் படிக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். So Jesus said to the church in Ephesus, எபேசு சபைக்கு இயேசு சொல்றார். He said, you have left your first love. அவர் சொல்றார் உன் முதல் அன்பை விட்டு நீ விலகி விட்டாய். So what is the meaning of first love? முதல் அன்புனா அதோட அர்த்தம் என்ன? Is it the first love the way we love God? நம்ம வந்து கர்த்தரை நேசிக்கிற போல இருக்கிற முதல் அன்பா அது? No, the Bible tells us we never loved God. God first loved us. பைபிள்ல போட்டிருக்கிறது நம்ம வந்து கர்த்தரை நேசிக்கவில்லை, அவர்தான் முதல்ல தேவன் We நம்மை will see that scripture later. அந்த வசனத்தை நம்ம அப்புறம் பாப்போம். But it's God who first loved us. ஆனாலும் தேவன் தான் முதல்ல நம்மள நேசித்தார். Then we responded to that love. அந்த அன்புக்கு நம்ம பதில் கொடுத்தோம். So the first love is the love Jesus loved us with. அதனால முதல் அன்பு வந்து இயேசு நம்மள நேசிக்கிற அன்பு அது. So Jesus rebuked the church in Ephesus. எபேசு சபையை வந்து இயேசு வந்து ஒரு ரிபியூக் கொடுத்தார். So he said, you have left the first love. அவர் சொன்னார் உங்கள் முதல் அன்பை விட்டு விலகி விட்டீங்க. The way I loved you, you've forgotten how I love you. நான் உங்களை நேசித்த பிரகாரம் நீங்க அதை மறந்து விட்டீங்க. எப்படி So வழி? there is possible why people are not walking with God anymore. அதனால இது இருக்கலாம். ஏன் வந்து நிறைய பேர் கர்த்தரோட நடக்கிறத மறந்துட்டாங்க. Because they've forgotten how God first loved them. ஏன்னா அவங்க மறந்து விட்டாங்க எப்படி கர்த்தர் வந்து அவங்க முதல்ல That நேசித்தார். is the meaning of you have forsaken the love you had at first. அதுதான் அதோட அர்த்தம், முதல் அன்பை நீங்கள் விலகி விட்டீங்கன்னு. So how do we come back to this first love? அதனால இந்த முதல் அன்பு கூட எப்படி நம்ம திருப்பி I want to tell you a story. ஒரு கதை நான் சொல்கிறேன். It's a bit long story. ஒரு நீண்ட கதை இது. But in the story there is a message. ஆனாலும் இந்த கதையில ஒரு அர்த்தம் The இருக்கு. title of the message today is called The Three Old Hacks. இந்த நாளோட தலைப்பு வந்து 3 அசிங்கமான படுகெலவிகள். பாருங்க எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம். Three old hacks. 3 அசிங்கமான படுகெலவிகள். So how does this story start? It starts in a kingdom. இது வந்து ஒரு ராஜ்யத்துல வந்து ஆரம்பிக்குது இந்த கதை. So in this rich kingdom, a king invited all his subjects for a big makan. இங்க வந்து இந்த பெரிய ராஜ்யத்துல, பணக்கார ராஜ்யத்துல அந்த ராஜா அவரோட ஜனங்க எல்லாத்தையும் அழைத்தார் ஒரு உணவுக்கு. Then he gave big feast for everybody. ஒரு பெரிய பந்தியை ஏற்பாடு பண்ணி It was a கொடுத்தார். royal gathering. அது வந்து ஒரு ராஜ கூறிய வந்து அல்லாஹ் ஒன்று கூடுதல். And he served wonderful big feast for everybody. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு உணவுகளை அவர் ஆயத்தப்படுத்தினார். But he invited the prince of another kingdom. அவர் வந்து வேற ஒரு ராஜ்யத்துல உள்ள இளவரசனுக்கு வந்து அழைப்பு கொடுத்தார். Look at all the nice food they had. பாருங்க எவ்வளவு அழகா நல்ல ஒரு ருசியான சாப்பாடுகள் So இருக்குது. the prince of the other kingdom came. அந்த இளவரசர்களும் வந்தார்கள். And this is one of the prince, a இது வந்து very handsome prince. ரொம்ப அழகான உள்ள இளவரசன் And he came. வந்தார். And after the feast was over, சாப்பாடு உணவுலாம் முடிந்ததுக்கு அப்புறம் the handsome prince said, I didn't bring any gift to the king. அந்த இளவரசன் அழகான இளவரசன் ராஜா சொன்னார், நான் உங்களுக்கு எந்த பரிசும் கொண்டு வரல ராஜா. Because you treated me so well, but I cannot give you anything. நீங்க என்ன அவ்வளோ நல்லா உபசரிச்சீங்க, ஆனா என்னால ஒண்ணும் உங்களுக்கு கொடுக்க முடியலையே. But he said, but I'm going to write something to you. அதனால நான் உங்களுக்காக ஒரு காரியம் எழுத போறேன். I'm going to write a promise for you. நான் உங்க கூட வந்து ஒரு வாக்குத்தத்தம் செய்ய So போறேன். he asked for a piece of paper. ஒரு பேப்பர் கேட்டார்.
And he wrote something on the paper அந்த பேப்பர்ல என்னமோ எழுதினார். and gave it to the king. அந்த ராஜாட்ட கொடுத்தார். And the king looked at the paper. ராஜாவோ அந்த கடிதத்தை பார்த்தார். He was so angry. அவர் ரொம்ப கோவப்பட்டார். He said, I gave you so big a feast, but you give me a piece of paper. நான் உனக்கு அவ்ளோ பெரிய ஒரு பந்தியை கொடுத்தேன், ஆனா நீ எனக்கு ஒரு காகிதத்தை தான் கொடுக்கற. The king took the paper and chucked it away அந்த ராஜா அந்த பேப்பரை எடுத்து தூக்கி எறிஞ்சு விட்டார். and told his soldiers, catch the prince. சொன்னார் ராணுவ வீரர்கிட்ட, இந்த இளவரசனை பிடிங்கள். He's such a handsome prince. He's such a handsome prince. Catch him. அவர் ரொம்ப அழகா இருக்கிறார், அதனால பிடிங்கள் அவரை. Then we will ask his father to send money for us. அப்ப அவரோட அப்பாட்ட சொல்லி நம்மளுக்கு பணத்தை அனுப்பி விட சொல்லுவோம். He said, what is this promise? என்ன வாக்குத்தத்தம் இது? But this prince, he's so smart. ஆனாலும் இந்த இளவரசர் ரொம்ப என்ன புத்தி உள்ளவர். He ran away. அவர் ஓடிட்டார். And as he ran away, அவர் ஓடும் வேளையில you know, they could not catch him. அவரை பிடிக்க முடியல அவர்கள்னால. So the next day, அடுத்த நாள் all the servants cleaned the palace. அந்த வேலைக்காரர்கள் வந்து அந்த அரண்மனையை வந்து எல்லாம் சுத்தம் The படுத்தினார்கள். paper that the prince wrote was also there on the floor. அந்த இளவரசன் எழுதின காகிதமும் கீழே கடந்து இருந்தது. So they took all of it, they dumped it in the dumpster. அவர்கள் என்ன செய்தார்? குப்பை தூக்கி போடுற இடத்துல எல்லாத்தையும் எடுத்து போய் தூக்கி போட்டார்கள். And near the dumpster, there were 3 old hags. அந்த குப்பை இடத்துல ஒரு 3 கேள்விகள் இருந்தார்கள். And these 3 old hags, இந்த 3 படுகேள்விகள் and they go every day to look for food there. ஒவ்வொரு நாளும் அங்க போய் சாப்பாடு தேடுவார்கள். 2 of them were blind. 2 பேருக்கு கண்ணு தெரியாது. But the third one at least got 1 eye, she can see. ஆனாலும் அந்த 3வது கேள்விக்கு ஒரு கண்ணு பார்வையாக இருந்தது. While they were searching for the food, அவங்க சாப்பாடு அந்த இடத்துல தேடி கொண்டு இருக்கும்போது the one with 1 eye found the piece of paper. அந்த ஒரு கண்ணு உள்ள படுகேள்வி அந்த காகிதத்தை கண்டுபிடித்தா. The one that was written by the handsome prince. அந்த ஹேண்ட்சம் பிரின்ஸ் வந்து நான் எழுதின காகிதம் அது. And she looked at the paper அவர் அந்த கடிதத்தை பார்த்தோன்னே and she jumped for joy. அவ்வளோ சந்தோஷமா குதித்தா. And she told the other 2 blind old ladies, we are rich, we are rich. அந்த 2 கேள்விங்கள்ட்ட மத்த கேள்வின்னு சொன்னா நம்ம பணக்காரங்களா ஆயிட்டோம். And the 2 blind ladies don't know what she's talking about. இந்த குருடி 2 கேள்விங்களுக்கு வந்து நான் என்ன பேசுறான்னு விளங்கவில்லை. And she said, remember yesterday the prince wrote something. உங்களுக்கு நினைவு இருக்குதா? நேத்து அந்த இளவரசர் என்னமோ எழுதினார் அந்த காகிதத்துல. What did he write? என்ன எழுதினாரு? He wrote in the paper, அவர் எழுதினார் அந்த கடிதத்துல, whoever bring this letter to my father, யார் இந்த காகிதத்தை எங்க அப்பாட்ட கொண்டு வருகிறாரோ, whatever they ask, my father will give to them. என்ன கேக்குறாங்களோ என் அப்பா அவரிடம் கொடுப்பார். Then the old lady said, the one with 1 eye said, let's go to this kingdom. அதனால அந்த ஒரு கண் பார்வை உள்ள கேள்வி சொன்னா, வா அந்த தேசத்துக்கு அந்த ராஜ்யத்துக்கு போ. We will ask for a lot of things from the king. நம்ம நிறைய காரியம் அந்த ராஜாட்ட கேட்போம். So they decided to travel. அவங்க வந்து பயணத்தை ஆரம்பித்தார்கள். So they went long, very, very many days traveling. ரொம்ப தூரம் ரொம்ப நாள் எடுத்துச்சு அந்த பயணம். Finally they reached the kingdom of the handsome prince. கடைசியாக அந்த அழகான இளவரசனோட ராஜ்யத்துல சேர்ந்தார்கள். And they saw, wow, it's a huge kingdom. அவங்க பார்த்தாங்க அது ஒரு அவ்ளோ பெரிய ஒரு ராஜ்யமாக Bigger இருந்தது. than where the kingdom that they originate from. அவங்க வந்த ராஜ்யத்துக்கு மேல அவ்ளோ பெருசாக இருக்குது இந்த ராஜ்யம். So finally they went to the gate of the palace. அந்த கேட்டுக்கு அந்த அரண்மனையோட கேட்டுக்கு போனார்கள். And the soldiers chased them away. அங்க உள்ள ராணுவ வீரர்கள் வந்து விரட்டி விட்டார்கள் இந்த They said, these கேள்விகளை. old hags are so smelly, someone never bathed. Get out, they said. இந்த படு கேள்விகளா, ஐயோ குளிக்கவே இல்ல, இவ்ளோ வாடை அடிக்குது, போங்க Get வெளியே. away, don't come here. இங்க வராதீங்க, போங்கன்னு தள்ளி But the விட்டார்கள். lady with 1 eye showed the letter. ஆனா அந்த ஒரு கண்ணு உள்ள கேள்வி காமிச்சால் அந்த கடிதத்தை. He said, this is the letter written by your prince. இந்த காகிதம் தான் ஓன் இளவரசன் எழுதினதுன்னு. They saw the prince seal on the letter. அவர்கள் பார்த்தால் இளவரசனோட முத்திரை இருந்தது அந்த காகிதத்துல. So they went to the king ராஜாட்ட போனார்கள். and told, there's 3 ladies outside want to see you, king. சொன்னார்கள் 3 கேள்விகள் இருக்காரு உங்களை பார்க்கிறதுக்கு வரகிறாங்க ராஜா. And the king said, let them come. ராஜா சொன்னார் வர விடுங்க அவங்கள. And when they walked in, the king got a shock. அவங்க 3 பேரும் வரும்போது ராஜா அதிர்ச்சி He அடைந்தார். said, chase them away. இவர்களை விரட்டுங்கன்னு They look சொன்னார். so ugly and so smelly. I don't want to meet them. இவ்ளோ அசிங்கமா இவ்ளோ வாடை அடிக்குது, நான் பார்க்க விரும்பல But இவர்களை. they showed the letter to the king. ஆனாலும் அந்த காகிதத்தை காமித்தாங்க And அந்த the ராஜாட்ட. king looked at the letter, அந்த ராஜா பார்த்தார் அந்த கதை. saw the son's seal on the letter. அவர் பார்த்தார் அவரோட மகனோட முத்திரை இருந்தது அந்த காகிதத்துல. The letter say, whatever you ask my father, he will give. அந்த கடிதத்துல எழுதி இருந்தது, நீ என்ன கேட்டாலோ
என் தகப்பன் உன்னிடம் So கொடுப்பார். let's see the first one. What did the lady ask? முதல்ல பாப்போம் அந்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னு. She said, give me a big house in your kingdom. உன் ராஜ்யத்துல எனக்கு ஒரு பெரிய வீடு தேவை. Give me a big house. Oh, she asked for a big house. வீட பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த மாதிரி வீட கேட்டிருக்காங்க இந்த என்னது முத கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு ஒரு வீடு வெளியே வேணாம். She said, give me a place inside your palace. அவங்க சொன்னாங்க உன் அரண்மனைக்குள் எனக்கு ஒரு இடம் வேண்டும். I want to live with you, king. உங்க கூட நான் வாழ போறேன் ராஜா. I want to eat with you. உங்கள் கூட உணவு சாப்பிட போறேன். Wow, the king was so angry. ராஜா ரொம்ப கோபப்பட்டார். But he looked at the letter. நான் பார்த்தார் அந்த காகிதத்தை. No, I must fulfill, he said. நான் இது பிரகாரம் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் நினைத்தார். Then the third lady, மூணாவது கேள்வி, the one with one eye, ஒரு கண்ணு உள்ள கேள்வி, she is smarter. அவளுக்கு கொஞ்சம் புத்தி உள்ளவள். She said, அவ சொன்னாள், I have a important wish. நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோள் இருக்கு. So the king thought she's going to ask for money. அவர் நினைத்தாரு பணத்தை தான் இவ கேட்க போறான்னு. So she said, the king asked, what do you want? ராஜா கேட்டார் உனக்கு என்ன வேண்டும்? பாருங்க எப்படி இருக்காங்க, அப்படியே கொஞ்சம் குரல் பயந்து பயந்து கேட்குறாங்க ராஜா கிட்ட. சொல்றாங்க, ராஜா எனக்கு என்னது மை விஷ், என்னோட வேண்டுகோள், என்னோட வேண்டுகோள். ராஜா சொல்றாரு, சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க, என்ன வேணும்? காசு வேணுமா? எவ்வளவு காசு வேணும்? My son already promised, just ask. என் மகன் என் குமாரனை கேட்டுட்டான், கேளு அவ்வளவுதான். Just ask what you want. உனக்கு என்ன வேணும் நீ கேளு. அவங்க குரல் அப்படியே பயந்துக்கிட்டு கேட்குறாங்க, வித் ஃபியர் கேட்குறாங்க, ராஜா 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 எனக்கு வந்து என்ன வேணும்னா, லெட்ஸ் see the slide. எனக்கு என்ன வேணும்னா, நான் வந்து உங்களோட மகனை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஐயோ, என்னோட மகனை நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா? ராஜா எந்திரிச்சு அந்த கத்தியை எடுத்துட்டு அவங்கள வெட்ட போயிட்டாரு. அவங்க சொல்றாங்க, ராஜா நீங்க என்னை வெட்ட முடியாது, உங்க மகன் கொடுத்த வாக்கு இது, நான் அவரை கல்யாணம் தான் பண்ணணும். அப்புறம் மகன் அவங்க பக்கத்துல நின்றுகிட்டு கேட்கிறாரு, இந்த கிழவிக்கு கூட இந்த வயசுல இந்த ஆசை. ஐயோ அம்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கிழவிக்கு இந்த வயசுல இந்த ஆசை, இந்த ஆசை கூட உங்களுக்கு தேவையாமா? அப்படி ராஜா அவ்வளவு ஆத்திரமா இருக்காரு. ஆனா அவருடைய மகன் சொல்லிட்டாரு, அப்பா நீங்க ஆத்திரப்படாதீங்க, நான் எழுதின காகிதம் அது, நான் என்ன எழுதினோ நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்பா நம்ம கொடுத்து தான் ஆகணும், நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால அந்த ராஜாவோட மகன் சொல்லிட்டாரு, சரி நான் உங்களை கல்யாணம் பண்றேன். He said, I will marry you. நான் உன்னை கல்யாணம் பண்றேன், திருமணம் பண்றேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணதுக்கு முன்ன ஒரு 3 டெஸ்ட் பாஸ் பண்ணணும். ஒரு 3 பரீட்சை. 3 டெஸ்ட். You must pass 3 tests. 3 பரீட்சை நீ இத ஜெயித்துக் கொள்ள What is the வேண்டும். first test? முதல் பரீட்சை. Number 1. ஒன்றாவது, நீங்க வந்து you must jump inside a magic well. நீ வந்து ஒரு மேஜிக் வெல்ல நீ குதிக்க வேண்டும்னு. You must jump inside. நீ உள்ளுக்கு குதிக்க வேண்டும். And then if you come out, அப்படி நீ வெளியே ஆயிட்டனா, then you will be ready for second test. அப்ப இரண்டாவது பரீட்சைக்கு நீ ஆயத்தமா ஆவேன்னு. அந்த கிழவி அப்படியே ஒரு கண்ணுகிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு, ஐயோ ராஜா, சரி கல்யாணம் பண்ணணுமா உங்களையே? செய்கிறேன் சார். என்ன, நாட் ஓன்லி இன் த வெல் எப்படி சொல்றது, கிணறு, ஒரு கிணறு ஒண்டி இல்லை, ஒரு பெரிய கடல்ல கூட நான் பாய்ஞ்சு குளிச்சு உங்களை தேடி வந்துருவேன் ராஜா. அவ்வளோ ஹென்சமா இருக்கிறீங்க, ஹிர்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறீங்க. உங்களே கனவு அந்த கண்ணை பார்த்துக்கிட்டு அந்த மூக்கு அவ்வளோ நீட்டை வச்சுக்கிட்டு சொல்றாங்க அந்த மாதிரி. அந்த ராஜா அப்பா பார்த்துட்டு அப்படியே வாந்தி வர மாதிரி வந்துருச்சு அவருக்கு. ஆனா அப்பா மகன் சொல்றாரு, என்ன செய்யறதுப்பா, லெட்டர் எழுதிட்டோம், அந்த காகிதம் எழுதிட்டோம், நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரி, came the day for the test. பரீட்சை நாளும் நெருங்கி விட்டது. The lady was waiting out this beside the let's see the slide. She was waiting behind outside the well. அந்த கிணறுக்கு வெளியே வந்து அந்த கேள்வி காத்து கொண்டாள். பாவிக்க அந்த ராஜாவோட மகன் சொல்லியிருக்காரு, பாஞ்சிருங்க உள்ளுக்கு, jump inside. உள்ளுக்கு குதின்னு சொன்னார்.
அந்த கிளவி அந்த கண்ணு மாதிரி இந்த மாதிரி ஒரே ஒரு கண்ணு தானே தெரியுது. அந்த ஹென்சமான ராஜா பார்த்து சொல்கிறாங்க, டார்லிங் நான் வெளியானுக்கு நீங்கள் காத்துருங்க எனக்கு. ஐயோ என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த கிளவி. சரி திடீர்னு see you டார்லிங் அப்படியே ஊக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே பாயிறாங்க உள்ளுக்கு. பாஞ்சிட்டு ஒன்று அப்படியே பாஞ்சிட்டு அப்போ தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு சுயம் அடிக்க முடியாதுன்னு. அப்படியே முழுங்குறாங்க வந்து சும்மாவா அப்படி முழுங்குறாங்க முழுகுறாங்க. அப்படியே அந்த மேஜிக் வேலை அப்படியே சுத்துது தண்ணி அப்படியே. அப்பயும் திடீர்னு வெளியாயிட்டாங்க. வெளியானோடனே அவங்களுக்கு தெரில, அப்படியே பெங்சான் ஆயிட்டாங்க. எப்படி சொல்றது, மயக்கப்பட்டுட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு போய் அவங்க ரூம்ல வச்சுட்டாங்க. ரூம்ல வச்சுட்டு ஒரு மிட் நைட் போல அவங்க she became aware. அவங்களுக்கு நடு ராத்திரில தான் அவங்க கண்ணு முழிச்சிட்டோன்னே அவங்க பார்க்குறாங்க அந்த she is now a different woman. இப்போ ஒரு வித்தியாசமான பெண்ணாக மாறி விட்டாங்க. This is how she look like now. இப்படி தான் இருக்காங்க அவங்க. Wow. The magic well has changed her. அந்த மேஜிக் கிணறு வந்து அவங்கள மாத்தி விட்டது. நீங்கெல்லாம் இந்த சபையில யாருமே இல்லை, ஒரு பிரதர் ராஜ் ஒண்டி தான் இருக்கிறாரு இங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளோட பிரசங்கத்தை. அவர் ரொம்ப எக்ஸைட்டடா கையெல்லாம் தட்டுறாரு இவங்களை பார்த்தோன்னே. அந்த கிழவி இந்த மாதிரி போயிட்டாங்களா, இவ்வளோ அழகா இருக்காங்களா அந்த மாதிரின்னு. ஸோ she was so excited. அவங்க அவ்வளோ அதிர்ச்சி அடைந்தாங்க. So the test, the second test. இரண்டாவது பரீட்சை வந்தது. The second test is she's supposed to go into a room full of mirror. அவங்க இரண்டாவது பரீட்சையில வந்துனா ஒரு அறைக்குள்ள போக வேண்டும். அந்த அறைக்குள்ள வந்துனா அவ்வளோ கண்ணாடிகள் இருந்தது. Oh, she was very excited. ரொம்ப அதிர்ச்சி கொண்டாங்க. Because she looked so pretty. ஏன்னா இப்ப அவ்வளோ அழகாயிட்டாங்கன்னு. Because she looked so pretty, no problem, she can look at all the mirror the whole night. அவங்க அவ்வளோ அழகா இருந்தனால ராத்திரி முழுவதும் அவங்கனால அந்த கண்ணாடியை பார்க்க முடியும். So she keep looking, keep admiring. அவங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு அவங்கள ரசித்து கொண்டு இருந்தாங்க. And then she didn't sleep. அவங்களுக்கு தூக்கமே வரவில்லை. Cannot sleep at all. She's so excited. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க வந்துனா அதனால தூக்கம் வரல. The third test. மூணாவது பரீட்சை. The final test. கடைசி பரீட்சை அழகமா இருக்குது. Is this test. இந்த பரீட்சை தான். The king, the prince was on the horse. அந்த இளவரசன் ஒரு குதிரை மேல உட்கார்ந்தார். And the test was he will ride the horse. அந்த பரீட்சை என்னன்னா அவர் அந்த குதிரையை ஓட்டுவார். The old lady is supposed to chase him. அந்த கேள்வியோ இவரை விரட்ட வேண்டும். But now she's no longer Kelvi. ஆமா இப்ப கேள்வி இல்லையா அவங்க. So she wants to chase him. அதனால அவங்க வந்து அவரை விரட்ட விரும்புறாங்க. So he rode the horse off. அவர் குதிரையை ஓட்டி கொண்டார். And she chased him. பின்னால ஓடி விரட்டி வந்தார். He went further and further away. அவர் தூரம் இன்னும் அதிக தூரமா போய் கொண்டிருந்தார். Until he went into the desert. அனா ஒரு வண்ணாந்தரத்து வரைக்கும் போயிட்டார். Then she chased. அப்பயும் அவங்க விடாம விரட்டி கொண்டிருந்தாங்க. After many hours. ரொம்ப நேரம் சென்று. Then she couldn't chase anymore. அவங்கனால விரட்ட முடியவில்லை. She collapsed. கீழ மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. And she died. அங்கேயே விழுந்து இறந்துட்டாங்க. The prince looked back. இளவரசன் பின்னால திரும்பி பார்த்தார். He didn't see a woman chasing him anymore. அவர் வந்து பின்னால அவர் ஒரு பெண்ணு விரட்டிட்டு வர்றத பார்க்கவில்லை. But she saw a body on the floor. அவர் பார்த்தார் ஒரு கீழ ஒரு பிரேதம் கிடந்தது. So the prince, இளவரசன் he rode the horse back to where this now beautiful lady is lying on the ground. அவர் குதிரையை திருப்பி வேகமா ஓட்டி போய் கீழ இப்ப பார்த்தா ஒரு அழகான ஒரு பெண்ணு கீழ படுத்து கண்டார். But she is dead now. ஆனாலும் அவ மரித்து விட்டாள். But he came down from the horse. குதிரையில இருந்து இறங்கி carried her. அவளை தூக்கி and saw how beautiful she has become. பார்த்தார் எவ்வளவு அழகாக இவ மாறி விட்டாள். Because he's not surprised. அவர் வந்து அதிர்ச்சி அடையவில்லை. He knows that's what the well will do to her. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த கிணறு அதுதான் நடக்க முடியும்னு அவளுக்கு. And then he knows the mirror will keep her up. அது வந்து அவருக்கு தெரியும் வந்துனா அந்த கண்ணாடிகள் இவளை தூங்க விடாம ஆக்கும்னு. He knows that she will chase him. அவருக்கு தெரியும் இவள் அவரை விரட்டி கொள்வார்னு. But he didn't know that she will die. ஆனா அவருக்கு தெரியவில்லை இவள்
மரிப்பாள். So he carried her, அதனால தூக்கி கொண்டார். put her in his arms, அவர் கைக்குள்ள வந்து அணைத்து கொண்டார். and kissed her. அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். The moment he kissed her, அவர் முத்தம் கொடுத்த வேளை she became alive again. ஒரு உயிரோட திருப்பி எந்திரிச்சாள். Hallelujah. சில பேர் நான் பார்க்குறேன், டிஷ்யூ எடுத்துட்டு கண்ணுலாம் தொடக்கிறீங்க, அந்த என்னது அந்த அழகான பிரின்சஸ் இறந்து போயிட்டாங்கன்னு. பயப்படாதீங்க, கதை இன்னும் முடியல, கதை இன்னும் முடியல, அழுந்துடாதீங்க. டிஷ்யூவை வச்சிருங்க சைட்ல. What happened? Finally, they decided that he will marry her. அவர் ஒரு முடிவு எடுத்தாரு, இவளை நான் திருமணம் பண்ண போறேன். Beautiful princess அழகான இளவரசி, and a handsome prince. அழகான இளவரசன் கூட. இந்த கதையில 3 கேள்வியை பத்தி நம்ம கேட்டோம். நான் சொல்லும் போது அந்த கதை நீங்க சிரிச்சிருப்பீங்க, ஆத்திரம் பட்டிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க, என்ன ஒரு வீடு தான் கேட்குறாங்க, என்ன ராஜா கூட she want to stay in the palace. அவங்க அந்த அரண்மனையில வந்து தங்கறதுக்கு விரும்புறாங்க. Why so silly? ஏன் அவ்வளோ முட்டி கெட்டாத காரியமாக இருக்கிறது? நீங்க சில நேரத்தில் கூட ஆத்திரமா இருந்திருப்பீங்க. இந்த மூஞ்சி, இந்த வயசுல இந்த ஆசை கூட இருக்குது, அந்த மாதிரி ஆத்திரப்பட்டிருப்பீங்க. அந்த கிளவி கேட்கும் போது, ராஜா அவங்களோட மகனை நான் கல்யாணம் பண்ண போறேன்னு, you may have different feelings throughout the story. வித்தியாசமான உணர்ச்சிகள் இருந்திருக்கலாம் உங்க இந்த கதையை நீங்க கேட்கும் வேளை. But I must tell you, ஆனா நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன், these 3 old hags is not just a story. இந்த 3 அசிங்கமான படுகழுவிகள் வந்துனா அது ஒரு கதை இல்லை. Because each one of them are you and me. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்கள் வந்துனா நம்மள வந்துனா பிரதிபலிக்கிறார்கள். We all are like these 3 hags. நம்ம எல்லாரும் இந்த 3 படுகழுவிகள் போல இருக்கிறோம். We all also found a king. நம்மளும் ஒரு ராஜாவை தேடி கண்டுபிடிச்சோம். We also found the kingdom. நம்ம ராஜ்யத்தையும் தேடி கண்டுபிடிச்சோம். It's called the kingdom of God. தேவ ராஜ்யம்னு அது பேர். And the kingdom promises all the blessing that the Son has given us. அந்த ராஜ்யமோ நம்மளுக்கு எல்லா வாக்குத்தத்தமோ வந்துனா நிறைவேற்றிருக்கிறது. அவர் இளவரசன் கொடுத்தது. Ephesians 1:3 say all the spiritual blessing of heaven is ours. எபிசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்ல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு சொந்தம். Through the Son Jesus Christ. குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக. So these 3 ladies also found the kingdom. இந்த 3 படுகெழுவிகளும் அவர்களும் ராஜ்யத்தை And they கண்டுபிடித்தார்கள். found grace through the Son. குமாரன் மூலமாக கிருபையை தேடி And கண்டுபிடித்தார்கள். they have access to the Father of the Prince. குமாரன் ராஜாவை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி Isn't that திறந்து what the Bible tells about us also? இதே போல தான பைபிள் நம்மள குறித்து பேசுகிறது. Hebrews 4:16 tell, come boldly to the throne. எபிரியர் 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிற தைரியத்தோட சிங்காசனம் முன்னாடி என்ன நெருங்குங்க. மாதிரியான சிங்காசனம்? கிருபையான சிங்காசனம். Amen. It's a throne of grace. அது வந்து கிருபையின் சிங்காசனம். And so we all have come to the throne of grace. நம்ம கிருபையின் சிங்காசனம் முன்னாடி வந்து விட்டோம். But like the 3 ladies, ஆனாலும் அந்த 3 படுகெழுவிகள் maybe we also are living like one of them. நம்மளும் அந்த ஒரு கேள்வி போல யாராச்சும் ஒரு கேள்வி போல வாழ்ந்து கொண்டு We இருக்கோம். came to the kingdom of God, நம்ம தேவ ராஜ்யத்துக்கு வந்தோம். but we just want blessing. ஆனா நம்மளுக்கு வந்துனா ஆசீர்வாதம் தான் வேண்டும் சொல்லி. We just want blessing. ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு வேணும் சொல்லி. So like the first old lady, முதல் கேள்வியை போல like the first old hag, she just want a rich place, a big house to live. அந்த முதல் படுகெழுவி வாழ்க்கை என்னன்னா ஒரு பெரிய வீடு வேணும்னு அவ சொன்னா. She doesn't want any relationship with the king, the prince or the king. அந்த இளவரசனோ அந்த ராஜாவோட அவளுக்கு எந்த உறவும் வேண்டான்னு சொன்னாள். She just want to stay in a rich and a big house. அவளுக்கு வந்துனா வேண்டியது ஒரு பெரிய வசதி உள்ள பெரிய வீடு தான் அவளுக்கு There are தேவை. many Christians like that. ரொம்ப கிறிஸ்தவர்கள் They இந்த have மாதிரி come to இருக்காங்க. Christ, அப்புறம் வந்துனா நெருங்கி வந்திருக்காங்க but they don't கிறிஸ்துவுக்கு. have any relationship with God. ஆனாலும் தேவனோட ஒரு உறவு இல்லை. But they might come to church, அவங்க சபைக்கு வரலாம். but they ask God for blessing. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி வந்துனா ஆசீர்வாதம் They தான் say, God, give me கேட்கிறார்கள். blessing. தேவனே ஆசீர்வாதம் God, கொடுங்க. bless me, bless me, bless me. ஆசீர்வதிங்க என்ன தொடர்ந்து ஆசீர்வதிங்கன்னு God loves கேட்பார்கள். to bless you. தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். I say to you, Ephesians 1:3, all the spiritual blessing in heaven is yours in Christ Jesus. எபிசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்றப்போ எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உங்களுக்கு சொந்தம்னு. But you know, what is the use of taking everything, but when you don't have relationship
from the one who gave you all the blessing. ஆனா என்ன பிரயோஜனம் அந்த ஆசீர்வாதம்? அப்படி நீங்க எல்லா ஆசீர்வாதமும் உங்க கையில இருந்து ஆனா ஒரு தேவனோட கொடுத்தவரோட உறவு இப்போ இல்லை. நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்குதுங்க, எப்போதும் சாப்பிடுதுங்க, நம்ம சமைச்சு வச்ச சாப்பாடை சாப்பிடுதுங்க, வாங்கி கொடுத்த சட்டையை போடுதுங்க, குளிக்குதுங்க, எலக்ட்ரிசிட்டிலாம் பாவிக்குதுங்க, ஏக்கோனை தட்டி விடுதுங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, ஆனால் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ஒரு உறவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க மனசு உடஞ்சிருமா? உடஞ்சிடாதா? அதே மாதிரி தானே ரொம்ப கிறிஸ்தவங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. கர்த்தரோட என்னது ஆசீர்வாதம் கொடுங்க கர்த்தரேன்னு கேட்குறோம், ஆனால் கர்த்தர்கிட்ட ஒரு உறவு ஒன்றுமே வேணான்னு சொல்கிறோம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிட் அண்ட் யூ அண்ட் மீ இஃப் வி லிவ் லைக் தட்? நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டோம்னா நம்மளுக்கும் அந்த குழந்தைக்கும் பக்தருக்கும் என்ன வித்தியாசம்? Because like the children, they just enjoy everything but no relationship with the parents. ஏன்னா அந்த சிறுவர்கள் வந்துன்னா எல்லாத்தையும் அவர் வந்துன்னா சுவைத்து கொண்டார்கள், ஆனா உறவு இல்லை அப்பா அம்மா கூட. Then there's a second old lady. ரெண்டாவது கேள்வி. She wants to live in the palace. அவளோ அரண்மனையில தங்கறதுக்கு விரும்பினாள். So she wants to be near the king. அவர் வந்துன்னா ராஜா கிட்ட இருக்கிறதுக்கு விரும்பினாள். Enjoy the king's food. அந்த ராஜாவோட உணவை வந்துன்னா சாப்பிடுறதுக்கு விரும்பினாள். But she didn't go any further. ஆனா அதுக்கு மேல தாண்டி போகவில்லை அவ. Are there Christians like that? கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி Oh இருக்கிறார்கள். yes, there are. ஆமா, நிறைய பேர் We இருக்கிறாங்க. come to church. சபைக்கு வருவாங்க. We find ministry அவங்க வந்துன்னா ஒரு ஊழியத்தை தேடி கண்டுபிடிப்பாங்க. and we serve. அங்க வந்துன்னா ஊழியம் செய்வார்கள். ஸோ நம்ம வந்து ஊழியக்காரங்களாயிட்டோம், ஊழியம் செய்கிறோம், என்னது வாரம் வாரம் சபைக்கு வரோம், பிரசங்கம் கேட்குறோம், ஆராதனை கொடுக்குறோம், தஸ்ம பாகவங்க காணிக்கையை கொடுக்குறோம், பட் we don't have relationship. ஆனாலும் அங்க உறவு இல்லாம போய்விட்டது. It is like the second hack. அந்த இரண்டாவது கேள்வியை போலதான். She was in the palace. அவளோ அந்த அரண்மனையில இருந்தா. She was with the king. ராஜாவோட இருந்தா. She was on the same table as the king. ஒரே மேஜையில இருந்தா ராஜாவோட. But that's the furthest she went. ஆனா அவ்வளோ தூரம் அந்த அளவு வரைக்கும் தான் அவ போனாள். Because we think if we are close enough in proximity, our heart is also close with that person. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒருத்தரோட கிட்ட நெருங்கி இருந்தோம்னா அவங்க கூட நம்ம இருதயமா ரொம்ப கிட்ட நெருங்கி No, இருக்கிறதுன்னு. it doesn't work that way. அந்த மாதிரி நடக்கவில்லை தெரியுமா இது? No, I can sleep in the same room with my wife, வந்துனா நம்ம வந்துனா மனைவியோட ஒரே அறையில நம்ம தூங்கலாம். but I may not know my wife. ஆனா மனைவியை தெரியாம I இருக்கலாம். can be unfaithful to my wife. மனைவியோட வந்துனா அன்ஃபேத்ஃபுல்லா இருக்கலாம். I may be thinking about other women, வேற பெண்களை குறித்து நினைவு கொண்டு but I'm இருக்கலாம். sleeping on the same bed. ஆனாலும் ஒரே படுக்கையில படுத்து We are in the தூங்குறாங்க. church building. ஒரே சபை வந்துனா பில்டிங். We are worshiping with hands lifted. கைகளை உயர்த்தி நம்ம ஆராதனை செய்றோம். Our heart is so far away. ஆனாலும் இருதயமோ அவ்வளவு தூரமாக இருக்கிறது. Jesus spoke about this. இயேசு இத குறித்து பேசியிருக்கிறார். People who speak with their lips, நாவுகள் மூலமாக but their பேசுறவர்கள் heart is so far away. ஆனா இருதயமோ ரொம்ப தூரம் இருக்கிறது. Jesus was referring the book of Isaiah, the chapter in the book of Isaiah when he said these words. இயேசு வந்துனா ஐசையா புத்தகத்தை வந்துனா குறித்து அவர் பேசுகிறார் இந்த வார்த்தை குறித்து. Our lips are full, but our hearts are empty. நம்ம வாய்களோ அவ்வளோ நிறைவாக இருக்கிறது, இருதயமோ ஒண்ணும் இல்லாத நிலையில We இருக்கு. think if we serve God, that means we are close to God. நம்ம நினைக்கிறோம் தேவனுக்கு ஊழியம் செய்தா நம்ம அவர் கூட ரொம்ப கிட்ட இருக்கிறோம். No. You cannot be close to God just because you're serving God. நம்ம தேவனோட ஊழியம் செய்யறனால அவர் கிட்ட நம்ம நெருங்கி இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. Bible, the order in the book of Deuteronomy is love the Lord your God and serve him. டியூட்ரானமி புத்தகத்துல போட்டிருக்கிறது தேவனுக்கு நீங்க வந்துனா அவரை அன்பு கூறுங்கள், அதுக்கப்புறம் அவருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு. Not அது வந்து கர்த்தரோட வார்த்தை இந்த மாதிரி சொல்லல. நீங்க வந்து ஊழியம் செய்யுங்க, அப்புறம் நீங்க வந்து அன்பு கொடுங்க இல்ல. கர்த்தருக்கு அன்பு கொடுங்க, அந்த அன்பின் மூலியமா தான் நம்ம வந்து ஊழியம் செய்ய முடியும். ஆமென். It's by the love. You love the Lord your God and serve. The serve is second. அன்பை தேவனிடம் நீங்கள் செலுத்துங்கள், அந்த ஊழியம் வந்து இரண்டாவது காரியமாக இருக்கிறது. நினைக்கிறாங்க நம்ம வந்து ஆராதனை கொடுப்போம், ஊழியம் செய்யறோம், டிராமா அடிக்கிறோம், கீபோர்ட் விளையாடுறோம், பேஸ் விளையாடுறோம், இதுதான் நம்ம வந்து கர்த்தருக்கு என்னது நம்ம நேசிக்கிறோம் கர்த்தரை. We love him. No, it's not.
is that you must love him first. எது இல்லை, அவரை முதல்ல நேசிக்க வேண்டும். It's that love that will release the ministry. அந்த அன்பு தான் அந்த ஊழியத்தை பெருக செய்யும். You cannot, if you try to serve without the love, you will be burned out very fast. நீங்க ஊழியம் செய்து அன்பு இல்லாத ஊழியம் செய்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த ஊழியம் வந்துனா முடிந்து விடும். Or you will become very carnal. அதனால நீங்க உலக சிந்தை உள்ளவர்களாக மாறி விட்டுருவீங்க. You will become very flesh. ரொம்ப சரீரம் கூறிய காரியமாயிரும். You will not be walking in the spirit anymore. ஆவிக்குரிய ரீகத்துல நம்ம நடக்க மாட்டோம். So, are we in one of these two old hacks? நம்ம இந்த ரெண்டு கேள்விகளை போல யாராச்சும் போல இருக்கிறோமா? Or are we at the third? அல்லாட்டி மூணாவது படி கேள்வி போல இருக்கிறோமா? She didn't ask for a big house. அவ பெரிய வீடு கேட்கவில்லை. She didn't want to stay in the palace. ராஜாவோட அரண்மனையில இருக்க விரும்பலை. She wanted to marry the son of the king. அவ இளவரசனை திருமணம் பண்ண விரும்பினாள். She wants to go after him. அவன் பின்னால ஓட விரும்பினாள். She doesn't mind jumping inside the well. அந்த கிணறுக்குள்ள குதிக்கிறதுக்கு She அவ doesn't mind staying up whole night watching the mirror, the second test. ராத்திரி முழுவதும் அந்த இரண்டாவது பரீட்சையில அந்த கண்ணாடியை பார்க்கிறதுக்கு அவ விரும்பினாள். She doesn't mind chasing the prince. அந்த இளவரசனை ஓடி விரட்டுறதுக்கு அவ விரும்பினாள். She was even to the point of death சாவுக்கு அளவுக்கு விரும்பினாள். because she was in love with the prince. ஏனால் அவள் அந்த இளவரசனை நேசித்தாள். You know, I want to be like the third hack. நான் வந்து இந்த மூணாவது படி கேள்வி போல இருக்க In this விரும்புகிறேன். pandemic time, இந்த தொற்று நோய் காலத்துல so many challenges. நிறைய சவால்கள் உண்டு. Emotional challenge, ஆவிக்கு வந்து நம்ம mental stress, நம்மளுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, financial challenge, பொருளாதாரம் வந்து சவாலாக இருக்கிறது, social challenge. பிறர் கூட வந்து We cannot see our family. நம்மளோட குடும்பத்தார கூட சந்திக்க முடியாத நிலையில Even இருக்கிறோம். people who want to get married, so difficult. திருமணம் பண்ணறது கூட அவ்வளவு கஷ்டமாக Cannot இருக்கு. even travel to see the fiancé. அவ்வளவு தூர தேசத்துல போய் பார்க்கிறதுக்கு கூட திருமணம் பண்ணவங்க I have a friend in KL. His fiancé is in Indonesia. பாஸ்டருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் வந்து திருமண போற பெண்ணு வந்துன்னா இந்தோனேஷியால இருக்காங்க. She cannot come, he cannot go. அவங்கனால வர முடியாது, இவர்னால அவங்கள போய் சந்திக்க முடியாது. So, almost a year they have been separated. ஒரு வருஷ காலமாக இந்த மாதிரி பிரிவினையில So, இருக்காங்க. mental stress. அவங்களுக்கு வந்து புத்தியில வந்து ஸ்ட்ரெஸ். So, people suffer from emotional problem, உணர்ச்சி வந்துனா அந்த ப்ராப்ளம் இருக்குது, financial problem, பொருளாதார பிரச்சனை இருக்குது, social problem. சோஷியல் பிரச்சனையும் In this இருக்குது. pandemic time, இந்த தொற்று நோய் காலத்துல the people move away from God. அதனால தேவன ஜனங்கள் வந்து பிரிந்து போக ஆரம்பித்தார்கள். So, because that is happening, அது நடக்க கொண்டிருக்கிறனால் people's heart are becoming cold. ஜனங்களோட இருதயமோ ரொம்ப வந்து விலகி போகிறது. Maybe we see God as a God who wants to just bless me. ஒருவேளை நம்ம தேவனை பார்க்கிறது வந்துனா ஒரு தேவன் நம்மள ஆசீர்வதிக்கிற தேவனை தான் பார்த்து Maybe we கொண்டிருக்கிறோம். see God as like, okay, I will serve him. Okay, I send some tithes and offering. நம்ம ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறோம், பரவாயில்ல நம்ம அவருக்கு ஊழியம் செய்வோம், நம்ம வந்துனா நம்ம கொஞ்சம் காணிக்கை தஸ்ம Oh, பாகம் I can கொடுப்போம். just do some ministry. அல்லாட்டி நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஊழியம் செய்றேனேன்னு விரும்பலாம். But our heart is not with him. ஆனாலும் நம்ம இருதயமோ அவர் கூட இல்லை. Can you still love God when there's no ministry? உங்களால ஒரு ஊழியம் இல்லனா கூட தேவனை நேசிக்க முடியுமா? If you don't have any ability to serve, can you still love God? அப்படி உங்களுக்கு எந்த பலமும் இல்ல ஊழியம் செய்யறதுக்கு, உங்களால இன்னும் தேவனை நேசிக்க முடியுமா? Is the relationship. அது வந்துனா அந்த உறவு தான் முடிவு So, பண்ணுது. I want to challenge you to be like the third old hack. நான் உங்களை இன்னைக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன், அந்த மூணாவது படி கேள்வி போல இருங்கள். அவங்க கேட்கும் போது ராஜா கிட்ட, ராஜா அவங்க மகனை நான் கல்யாணம் பண்ண போறேன், திருமணம் பண்ண போறேன், அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது சில பேர் நீங்க ரொம்ப ஆத்திரமா இருந்திருப்பீங்க. என்ன இந்த கிழவிக்கு இது கூட தேவையா அப்படி கேட்டிருப்பீங்க மனசுல, அவ்வளோ ஆத்திரப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்ககிட்ட சொல்றேன், இது நம்ம வந்து அந்த கிழவி மாதிரி ஆகணும். ஆமென். அந்த கிழவி மாதிரி மனசு இருக்கணும் நம்மளுக்கு. ஆமென். Willing to go through so that we can find the lover of our soul. நம்மளோட ஆத்மா நேசரை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பயணம் செல்வோம். Let's see the slide. நான் பாருங்க கர்த்தரோட வார்த்தையை காட்டுறேன். எப்படி நம்ம வந்து கர்த்தரை நேசிக்கிறோம், எப்படி அவரை நம்ம நேசிக்க முடியும். See, the Bible say, for the Son of Man came to seek and to save the lost. பைபிள்ல போட்டிருக்கிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும்
மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்றார். Do you know that you never loved him first? உங்களுக்கு தெரியுமா நீங்க முதல்ல அவரை நேசிக்கவில்லை தெரியுமா? Remember we learned from Luke chapter just now Revelation 2:4. முதோட கர்த்தரோட வார்த்தையை படிச்சோமே, Revelation 2:4. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வசனம் படித்தோமே. What did he say? He says that you have lost the first love. அவர் என்ன சொன்னாரு? நம்மளோட முதல் அன்பை நம்ம விட்டு விலகி What is the விட்டோம். first love? முதல் அன்பு என்னது? The way Jesus loved us. இயேசு நம்மள நேசித்த வழி. Friend, you cannot love God with your own love. உங்களோட சொந்த அன்பு போல நீங்க தேவனை Your நேசிக்க love முடியாது. will fade away. உங்களோட அன்பு அப்படி காணா போயிரும். அது We human love, how can we? நம்ம மனிதரோட அன்பு அது எப்படி நம்ம முடியும்? Only when you know how he loved you can you love him. அவர் எப்படி நம்மளை நேசித்தார் நம்மளுக்கு தெரிஞ்சு கொண்டாதான் அவரை நமக்கு நேசிக்க முடியும். That's why 1 John 4:19 says this. அதனாலதான் 1 யோவான் 4:19 சொல்கிறது. We love because he first loved us. நம்ம ஏன் நேசிக்கிறோம்னா ஏனால் அவர் முதல்ல நம்மளை நேசித்தனால. சரிங்களா? நம்ம நினைக்கிறோம் போதும் சொல்றோம் பிரசங்கம் கேட்கிறோம் நீங்க கர்த்தரை நேசிக்கணும். That one is only half truth, you know. அது ஒரு பாதி உண்மைதான் தெரியுமா? பாதி உண்மையா நம்ம சொல்லக்கூடாது. பாதி உண்மை உண்மை இல்ல சார். ஆமென். உண்மைனா it must be complete. அது பூர்ணமாக இருக்க வேண்டும். பாதி உண்மை சொன்னீங்கன்னா அது உண்மை இல்ல. நம்ம சொல்றோம்ல கர்த்தரை நேசிங்க, it's only half truth. You must hear messages that say, see how much Jesus love you. நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இந்த மாதிரி பிரசங்கம் கேட்க வேண்டும். என்ன மாதிரி பிரசங்கம்? அவர் உங்களை நேசித்தார் முதல்ல, எவ்வளவு நேசிக்கிறார்னு. Because when you hear how much he love you, ஏன்னா நீங்க அவர் எவ்வளவு உங்களை நேசிக்கிறார்னு கேட்கும்போது, because that's how he loved you first. That is the first love. ஏன்னா அதுதான் முதல் அன்பாக இருக்கிறது, அவரு நேசிக்கிறது. Only then can you sustain your love for him. அப்பொழுதுதான் உங்களால நிலைத்து நிக்க முடியும் அந்த அன்புல. If not, your love and my love will fade away very fast. ஏன் தெரியுமா? உங்களோட அன்பும் என்னோட அன்பும் அது அப்படியே மறைந்து போயிடும் ரொம்ப கூடிய சீக்கிரத்துல. Revelation 2:4, I've heard so many messages. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 வசனத்துல So many sermon that says you left your first love. நிறைய பிரசங்கம் சொல்லுது நீ விட்டு விலகி விட்டே உன் It's முதல் your அன்பு. first love. உன் முதல் அன்புன்னு. What is the first love? முதல் அன்புனா என்னது? He loved you first. அவரு நம்மளை நேசித்தார் The முதல்ல. day you take your eyes away from him, your love is going to die for sure. அவரோட மேல நம்ம கண்களை விட்டு நம்ம நவுத்தி விட்டோம்னா அந்த நாள் அந்த அன்பு மறந்து போகுது. But as long as your eyes is upon him, உங்க கண்கள் அவர் மேல இருக்கும் வேளையில oh, you will love him. The strength to love will always be there. அவரை நேசிக்கிறதோட பலன் எப்பொழுதுமே இருக்கும் அங்கே. We love because Jesus first loved us. நம்ம நேசிக்கிறது ஏன் என்றால் அவர் நம்மள முதல்ல This நேசித்ததால். is the meaning of first love. இதுதான் முதல் அன்போட அர்த்தம். And the third old lady, மூணாவது படிக்கல்வி, she knew what is love. அவளுக்கு தெரியும் அன்புனா அதோட அர்த்தம் என்ன. ரொம்ப ஆத்திரமா இருந்தோம். அந்த கேள்வி மூக்கு அந்த மாதிரி நீட்டமா வச்சுக்கிட்டு அவ்வளோ அசிங்கமா இருக்கிறாங்க, அவ்வளோ கேள்வியா போயிட்டாங்க. என்ன வயசு, இந்த வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டுருப்போம் மனசுல. நான் சொல்லி முன்ன அம்மா பேசுவாங்க, ஐயோ இந்த கேள்வி இந்த வயசுல கூட இதெல்லாம் தேவையா, காதல் தேவையா இந்த வயசுல கேட்டீங்களா? உட்காந்துக்கிட்டு நம்ம பர்சனல் கேட்கும் போது நான் அந்த படத்தை காட்டும் போது மனசுல வந்திருக்கும், ஐயோ இந்த வயசுக்கு இது தேவையான்னு கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த மாதிரியான கேள்வி தான் நம்ம ஆகணும். சில நேரத்தில் ஆள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, என்ன நீங்க இந்த ஜீசஸ் நம்பிக்கிட்டு ஓடி போறீங்க, என்ன ஜீசஸ்னு காசை கொடுக்குறீங்க, உங்க தஸ்ம பாகத்தை கொடுக்குறீங்க, உங்க காணிக்கையை கொடுக்குறீங்க, ஆளு உங்களை பத்தி என்னமோலாம் பேசுவாங்க. ஆனா இந்த கேள்வி ஆனாங்களே, எல்லாம் சிரிக்கும் போது, எல்லாம் அவங்க மேல ஆத்திரப்படும் போது, அப்பயும் அவங்க ஓடுனாங்க, அவங்களோட லவ தேடி ஓடுனாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் ஓடணும். ஆனா நம்ம ஓடும் போது சில நேரத்தில் அந்த பலம் இல்லாமல் போயிடுவோம். ஏன்னா நம்ம அன்பு பத்தாது. ஆனா ஓடும் போது அவரோட அன்பை பார்த்துக்கிட்டே தான் நம்ம ஓடணும். ஆமென். அவரோட அன்பு, because he loved us first. That's why we can love. அவர் முதல்ல நம்மளை நேசித்தனால தான், அதனால தான் நம்மளால நேசிக்க. Okay, last slide பாருங்க. Jesus seeking people. அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்காரு. ஆமென்.
நம்ம தேடி போனது இல்லை. Let's see who are the people Jesus sought after first. Number 1. யார் யார் வந்துன்னா இயேசு தேடி வந்தார் பாப்போம். In Luke chapter 24, லூக் 24வது அதிகாரம். there were 2 disciples who were so disappointed because they thought Jesus is the savior, but now he's crucified. They were going opposite direction. ரெண்டு வந்துன்னா அவங்களோட சீஷர்கள் வந்துன்னா அவர்கள் நினைத்தாரு நமக்கு இயேசு தான் வந்துன்னா எல்லாத்தையும் விடுதலை செய்ய வந்திருக்காரு, ஆனாலும் அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. அதனால அவர்கள் வேற திசையில போனார்கள். All his disciples were in Jerusalem waiting. எல்லா சீஷர்களும் ஜெருசலேமை காத்து கொண்டிருந்தார்கள். But these 2 guys so disappointed, they walked a different direction. இவர்களோ அவ்வளோ மனது உடைந்து போய் வேற திசையில நடந்து போக ஆரம்பித்தார்கள். Emmaus is like northwest of Jerusalem. இமேஸ் வந்துன்னா அது ஜெருசலேமிலிருந்து வேற ஒரு திசையில இருக்கிறது. Opposite direction. அது ஒரு வந்துன்னா வித்தியாசமான ஒரு திசையில இருக்கிறது. But Jesus went chasing after these 2 guys. ஆனாலும் இயேசு இவர்களை 2 பேரும் விரட்டி போனார் தேடிக்க சந்திக்கிறதுக்கு. That was the day God went on the opposite direction looking for 2 lost people. அந்த நாள் தான் தேவன் வந்து நான் வேற திசையில போய் காணா போனவர்களை கண்டுபிடிக்க Next one, போனார். John chapter 4. யோவான் 4வது அதிகாரம். Jesus went looking for a Samaritan woman. ஒரு சமாரிய பெண்ணை தேடி இயேசு போனார். John chapter 3 says that Jesus purposely went through Samaria. யோவான் 3வது அதிகாரத்துல போட்டிருக்கு வேணுக்குனே இயேசு போனாராம் சமாரியாவுக்கு. You know, Jewish people don't like Samaritans. தெரியுமா யூதர்களுக்கு இந்த சமாரிய ஜனங்களை பிடிக்கவே You know why பிடிக்காது. they don't like? Because they mix marriage with the foreigners. ஏன் தெரியுமா அவங்களுக்கு பிடிக்காது? ஏன்னா அவங்க பிற ஜாதிக்குள்ள புற ஜாதியோட திருமணம் பண்ணார்கள். So the Jews don't like Samaritans. அதனால யூதர்கள் சமாரிய ஜனங்களை பிடிக்கவே பிடிக்காது. Jesus was talking to a Samaritan woman. That's shocking. இயேசு வந்து ஒரு சமாரிய பெண்ணு கூட பேசினார். அது அதிர்ச்சி கூடிய காரியம் அது. But he is willing to go after a despised race. ஆனாலும் அவர் வந்துனா ஒரு தூர தள்ளி விட்ட Number ஒரு 3. ஜனங்களை தேடி கொண்டு Number போய் 3. போனாரு. மூணாவது We see Jesus went after Peter. இயேசு பீட்டரை தேடி John போனார். 21. யோவான் 21. Peter denied Jesus 3 times before this. பீட்டர் 3 தடவை இயேசுவை மறுதலித்தார். Peter went fishing. பீட்டரோ மீன் பிடிக்க போயிட்டார். Jesus went to the lake looking for Jesus. இயேசுவோ பீட்டரை தேடி அந்த இதுக்கு போயிருந்தார். Prepare nice campfire and a breakfast for Peter. அழகான நெருப்பை பத்த வைத்து உணவை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாருங்க. Jesus asked Peter 3 times, you love me? 3 தடவை கேட்டார், நீ என்ன You நேசிக்கிறாயா? know, all 3 times Peter cannot answer, I love you. 3 தடவை பீட்டர்னால சொல்ல முடியல நான் உன்னை நேசிக்கிறேன்னு. He didn't use the word agape, he used other Greek word. அவர் வேற அகாப்பேன்னு சொல்ற வார்த்தையை யூஸ் பண்ணல, வேற வார்த்தைகளை யூஸ் பண்ணாரு. Jesus showed Peter, இயேசு காமித்தார் பீட்டர்ட்ட, you know why you cannot tell me you love me? உனக்கு தெரியுமா ஏன் உன்னால என் கூட நீ என்னை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியல? Because it's not your love, it's my love for you. ஏன்னா அது வந்து நான் உன் அன்பு இல்ல, ஏன் அன்பு உனக்காக. All this while you try to love me with your strength, you cannot. இவ்ளோ But it has to be my love for you that you must see. இவ்ளோ காலமாக உன்னோட அன்பை வைத்து நீ என்னை நேசிக்க பார்த்தாய், ஆனா இன்னைக்கு நீ வந்து நான் என்னோட அன்பை நீ பார்த்து One more, நேசிக்க Luke போற. 19. லூக்கா 19வது அதிகாரம். Remember this, Jesus went after Zacchaeus. சக்கியஸை தேடி போனார் இயேசு. Zacchaeus went up the tree. அவர் சக்கியஸ் வந்து மரத்தை ஏறி போனார். Nobody likes Zacchaeus. யாருக்குமே சக்கியஸை He's a பிடிக்காது. terrible tax collector. அவர் வந்து ஒரு வந்து டேக்ஸ் கலெக்டர். He cheat people. அவர் பிறரை ஏமாத்துறவன். But Jesus looked up on the tree. ஆனா இயேசு அந்த மரத்தை நோக்கி பார்த்தார் He மேல. said, Zacchaeus, come down. அவர் சொன்னார், சக்கியா கீழே இறங்கி வாயான்னு. I must go to your house. நான் உன் வீட்டுக்கு போக வேண்டுமே. You know, the Bible says cross is a picture of a tree. பைபிள்ல போட்டிருக்கிறது இந்த சிலுவை வந்துனா ஒரு மரத்தோட அடையாளம்னு. In the old King James version says Jesus was crucified to a tree. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போட்டிருக்கிறது இயேசுவை ஒரு மரத்துல அறையப்பட்டார்னு. So when Zacchaeus went up the tree, அப்ப சக்கியஸ் அந்த மரத்து மேல ஏறி போகும்போது Jesus is telling him, no, a tree is not your business. Tree, my business. You come down, but I go to your house. I will accept you, but I will die on the cross for you. இயேசு சொல்றாரு, அந்த மரம் வந்து அது உன்னோட வேலை இல்ல, நீ கீழே வா, இறங்கி நான் உன் வீட்டுக்கு போறேன், உன்னை நான் ஏத்துக்கொள்வேன், நான் உனக்கு அந்த சிலுவையில் அறைவேன். And finally, the story of Christmas. மூணாவது கதை கிறிஸ்மஸின் கதை. Do you know that it was God who came looking for men? உங்களுக்கு தெரியுமா தேவன் தான் மனிதர்களை தேடி வந்தார்னு. God left heaven, தேவன் பரலோகத்தை விட்டு, the glorious heaven. அவர் மகிமை எல்லாம் நிறைந்த பரலோகம். He was born in a stable, அவர் வந்து ஒரு ஆட்டு மந்தையில வந்து பிறந்தார். placed on a manger. அங்க வந்து அங்க வைக்கப்பட்டார் அந்த இடத்துல.
Which mother will put your baby on a manger? எந்த அம்மா வந்துன்னா அந்த இடத்துல வந்துன்னா அவங்க குழந்தைய Which வைப்பாங்க? father will put a baby on a manger? எந்த அப்பா வந்துன்னா அவங்க குழந்தைய வந்துன்னா அந்த இடத்துல You know, the manger is the place where the animal will, it's like a feeding block, you know, where they put the hay, the animal will go and eat. இந்த மேஞ்சர் சொல்ற இடம் வந்து என்னன்னா அது ஒரு தொட்டிய போல அங்க வந்து அது வந்து மிருகங்கள் போய் சாப்பிடுற இடம் அது. அங்கதான் இயேசுவை வச்சிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். எந்த அப்பா எந்த அம்மா உங்க பிள்ளைங்களை இப்பதான் பிறந்த பிள்ளைங்க அந்த இடத்துல வைப்பீங்க? எவ்வளோ கொசு எவ்வளோ எறும்பு அதெல்லாம் இருக்கும். அப்பயும் கர்த்தர் நம்ம இயேசு பரலோகத்தில் இடத்த நல்ல சுகமான இடத்த விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்காரு. You never found Jesus, he found you. நீங்க இயேசுவை தேடி கண்டுபிடிக்கவில்லை, அவர் உங்களை தேடி கண்டுபிடித்தார். A lot of people say, I found Jesus. நிறைய பேர் சொல்றாங்க நான் இயேசுவை தேடி கண்டுபிடித்தேன். It's only half truth, you know. அது ஒரு பாதி உண்மைதான் தெரியுமா? He found you first. அவர் தான் உங்களை முதல்ல தேடி He கண்டுபிடித்தார். left heaven's glory, came looking for you. அவர் எல்லா மகிமையும் பரலோகத்துல இருக்க மகிமையை விட்டு விலகி உங்களை தேடி வந்தார். Now that we see this love, இப்ப நம்ம இந்த அன்பை பார்க்கும்போது that's why we can chase. அதனால தான் நம்ம ஓடி விரட்டி ஓட முடியும். Like the old hack. அந்த படுகெழுவியை போல. But if you don't see his love, அவருடைய அன்பை நீங்கள் பார்க்கவிட்டால் you will be like the other two ladies. அந்த ரெண்டு படுகெழுவி போல நம்ம மாறிடுவோம். First one, no relationship. முதல் வந்துனா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல. Second one was in the church, ரெண்டாவதோ சபைக்குள்ள இருந்தால் but no relationship. ஆனா ஒரு உறவு இல்லை. நினைக்காதீங்க சபைக்கு வந்தா நம்மளுக்கு வந்து உறவு இருக்கும் கர்த்தர்கிட்டன்னு. நசமாவா? நம்ம சபைக்கு வந்தா உறவு இருக்குமா? சபைக்கு வரலாம் சார், சபைக்கு வரலாமா, ஆனா நம்மளுக்கு உறவு இல்லாம கூட போயிடும். வாங்க அந்த மூணாவது கேள்வி மாதிரி ஆகும். ஆமென். Because he first loved us. அவர் நம்மள முதல்ல நேசித்தார். That's why we can love him. அதனால தான் நம்மனால அவரை நேசிக்க முடியும். In this pandemic, இந்த தொற்று நோய் காலத்துல don't leave Jesus. இயேசுவை விட்டு விலகிராதீங்க. Come close to him. அவர்கிட்ட இன்னும் நெருங்க. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். Keep that in your mind always. எப்பொழுதுமே அந்த சிந்தைக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளுங்க. Father, bless our people. அப்பா உங்க ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். And help us to fall in love with you more. உங்க கூட இன்னும் அன்புல வழி நடத்துறதுக்கு எங்களை உதவி செய்யுங்க. Help us to be like the third hack, Lord. அந்த மூணாவது படுகெல்வி போல எங்களை மாத்திக் கொள்ளுங்க. And we will run after you. அப்போ உங்க பின்னாடி நாங்க ஓடி விரட்டி But வருவோம். we can only run after you ஆனா நாங்க எங்கனால உங்க பின்னால ஓடி தான் வர முடியும். until we understand what is the first love. உங்களோட முதல் அன்பை அறிந்து கொள்ற வரைக்கும் அப்பா. Many of us, we've forgotten the first love. நிறைய பேர் நம்ம அந்த முதல் அன்பை மறந்து விட்டோம். The first love is the way you first loved us. அந்த முதல் அன்பு வந்து நான் எப்படின்னா நீங்க எங்களை நேசிக்கிற பிரகாரம். Restore the first love, Lord. அந்த முதல் அன்பை அப்பா திருப்பி Open our சரிப்படுத்துங்க eyes, அப்பா. Lord, எங்க கண்களை திறங்கள் so ஐயா. that we can see அப்பொழுது நாங்க உங்களை பார்க்க முடியும். how to love you. எப்படி உங்களை நேசிக்கிறதுன்னு. Lord, we open our heart. எங்களோட இருதயத்தை நாங்கள் திறக்கின்றோம். வாங்க ஒரு கையை நம்ம இருதயத்தை மேல. இருதயத்துல வைப்போம் கையை. ஆமென். Yes Jesus. And ask Jesus, இயேசுவிடம் கேட்போம். Lord, touch me. இயேசுவே என்னை தொடுங்கள் ஐயா. Open my eyes. என் கண்களை திறங்கள் ஐயா. I want to see your first love. உங்களோட முதல் அன்பை நான் பார்க்க வேண்டும் I அப்பா. thank you, Lord. நன்றி ஐயா. I thank you, Jesus, நன்றி இயேசுவே. for your word today. உங்களோட வார்த்தைக்காக I can see clearly இன்னைக்கு நான் என் கண்கள் தெளிவாக தெரிவிது. how much you love me. எவ்வளவாக என்னை நேசிக்கிறீங்கன்னு. And if I don't see that love, அப்படி என்னால் அந்த அன்பை பார்க்க முடியவில்லை I cannot love you. நான் உங்களை நேசிக்க முடியாது ஐயா. My love cannot last. என்னோட அன்பு நீடிய நாள் இருக்க முடியாது ஐயா. So open my heart, Lord. அதனால என்னோட இருதயத்தை திறங்கள் ஐயா. Open my heart. என் இருதயத்தை திறங்கப்பா. Maybe today some of you, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் you understand புரிந்து கொள்கிறீங்க. why you left Jesus. ஏன் நீங்க இயேசுவை விட்டு விலகுனீங்க? Why you are one day hot, one day cold. ஏன் ஒரு நாள் நீங்க நல்லா வந்துனா துதிக்கிறீங்க, அடுத்த நாள் வந்துனா அப்படியே குறைஞ்சு போயிருக்கீங்கன்னு? Because you never see his love for you first. ஏனென்றால் நீங்க அவரோட அன்பை உங்களுக்கு மேல இருக்கிற அன்பை நீங்க பார்க்கவில்லை. Maybe you're opening your heart today ஒருவேளை நீங்க இருதயத்தை நீங்க திறக்கலாம் இன்னைக்கு. and you're saying, I want to believe in Jesus. நான் இயேசுவை நம்பறதுக்கு நான் I'm not a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் இல்ல ஐயா. I want to trust Jesus. ஆனாலும் நான் இயேசு மேல என் விசுவாசத்தை வைக்கிறேன். So, Pastor, please help me. பாஸ்டர் உதவி செய்யுங்க ஐயா எனக்கு. How can I know Jesus? எப்படி நான் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளலாம்? Very easy. ரொம்ப சுலபம் தான். Say this prayer. இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். When you say this prayer, இந்த ஜெபத்தை நீங்க சொல்லும் வேளை you are coming in relationship with him.
நீங்க அவர் கூட ஒரு உறவுல நெருங்கி வரீங்க. So I want to give you this opportunity நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கின்றேன். that you can be in relationship with Jesus. நீங்களும் இயேசு கூட ஒரு உறவுக்குள்ள வரலாம். Maybe this is the first time you are in relationship with Jesus. ஒருவேளை இதுதான் முதல் தடவை நீங்க இயேசு கூட ஒரு உறவுக்குள்ள Or வரீங்க. maybe some of you were backslidden. ஒருவேளை நீங்க சில பேர் வந்து பின் வாங்கி போயிருக்கலாம். You left Jesus. இயேசுவை விட்டு நீங்க விலகி போயிருக்கலாம். Say this prayer. இந்த ஜெபத்தை ஏறெடுங்க. Lord Jesus, கர்த்தர் இயேசுவே, I open my heart. என் இருதயத்தை நான் திறக்கின்றேன். Let me see your love. உங்கள் அன்பை என்னை பார்க்க வையுங்கள். I want to understand நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். your first love for me. உங்களோட முதல் அன்பு என்னை குறித்து இருக்கிற முதல் Thank you. அன்பு. நன்றி. You died on the cross for me எனக்காக அந்த சிலுவையில நீங்க மரித்தீங்க. and loved me unconditionally. என்னை எந்த நிலையில்லாமலே அப்பா என்னை நேசிக்கிறீங்க. Help me to see that love. அந்த அன்பை என்னை பார்க்க செய்ய வையுங்கள். I have left you. நான் உங்களை விட்டு விலகிட்டேன். I backslidden. நான் பின் வாங்கி போயிட்டேன். Now I want to come back to you. ஆனாலும் இப்ப நான் உங்க கூட வர I want நெருங்கத்துக்கு to விரும்புகிறேன். rededicate my life to you. நான் திருப்பி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கின்றேன். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Now if you say that prayer, you see a QR code. நீங்க பாருங்க, அப்படி இந்த ஜெபத்தை சொல்லிருந்தீங்கன்னா ஒரு QR கோட் பாப்பீங்க. Two groups of people I'm talking to. ரெண்டு மாதிரி ஜனங்கள்ட்ட நான் பேசின்றேன். People who first time coming to Jesus. முத வாட்டி இயேசு கிட்ட நீங்க Or those who வரீங்க. have backslidden. பின் வாங்கி போனவர்கள்ட்ட You want to மாட்டீங்க. come back to God's love. இயேசுவோட அன்பு உன்னை You want to be like the third hack. மூணாவது படுகல்வி போல Scan your QR code, leave your name and contact. உங்க அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி உங்க பேரும் கான்டாக்டும் வைங்க. We want to help you. உங்களுக்கு நம்ம எங்களோட உதவி. So like the third hack, மூணாவது படுகல்வி போல you can chase Jesus நீங்க இயேசுவை நீங்க விரட்டலாம். so that he will always chase you. அப்ப அவர் உங்களை விரட்டி கொண்டு வருவார். Jesus name. இயேசுவின் நாமத்துல. Amen. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. Amen. ஆமென்.